ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்கும். அதுவும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு அது காரணமாக இருக்கும். எல்லாரும் ஆபிரகாம போல உண்மையா முழுமையா தேவனுக்கு பயந்து ஆராதனை செய்வீங்களா? பேசுங்க அப்பா கூட. ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, குருடர்களுடைய கண்களை திறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். செவிடர்களுடைய செவிகளை திறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். குஷ்ட ரோகிகளின் குஷ்ட ரோகத்தை தொட்டு சுகமாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 4 நாள் கழித்து கல்லறைக்குள் இருந்த லாசருவின் பிரேதத்தை உயிரோடு எழுப்பி உங்க மகிமையை வெளிப்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்களேன், உங்க வாய் திறந்து, அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்ப ஆண்டவருக்கு முன்னாடி வைங்க. அதை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டியதை ஆண்டவருக்கு முன்னாடி வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள், பின்னாடி இருக்கிற சகோதரிகள், உன் ஆராதனை வெறுமையா திரும்பாது மகளே. உன் ஆராதனை உனக்கு ஆசீர்வாதமா தான் உன்னிடத்துல திரும்பும். நம்பிக்கையோடு ஆராதனை செய். ஏன்னா நீ ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ள தெய்வம். நீ ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ள தெய்வம். நீ ஆராதிக்கிற தெய்வம் நீதி உள்ள தெய்வம். அவர் சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்துக்காக நீங்க காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு நான் அநீதி உள்ளவர் அல்ல. நிச்சயமா உனக்கு நான் பலன் கொடுப்பேன். நிச்சயமான உனக்கு பலன் கொடுப்பேன். நம்பிக்கையோடு எல்லாரும் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் பிறக்கட்டும். சர்ப்பங்கள் மிதிக்கப்படட்டும். தேள்கள் எடுத்து எறியப்படட்டும். உங்களுக்கு விரோதமாக உருவாகி கொண்டிருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காது போகட்டும். கர்த்தரை உயர்த்துங்கள். சாத்தானுடைய ஆளுகை, சாத்தானுடைய சதிகள் சின்னாபின்னமாகட்டும். உங்களுடைய நாட்கள் ஆசீர்வாதமான நாட்களா மாறட்டும். நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. பேசிக்கிட்டே இருங்க. ஆவியானவர் இறங்கிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. பலமா இறங்குறார் பாருங்களேன். வல்லமையா இறங்குறார் பாருங்களேன். கிருபையா இறங்குறார் பாருங்களேன். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. எத்தனை பேர் சொல்வீங்க? கிருபை 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 கிருபை. அப்படியே கை அசைச்சு சொல்லுங்களேன், எல்லாம் உங்க கிருபை தான் ஏசப்பா. 2 கை அசைச்சு வாலிப பிள்ளைகள்லாம் 2 கைகளை அசைத்து வாலிபர்களாம், நான் இன்னும் அழியல ஆண்டவரே, நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன், நான் இன்னும் தோற்று போகலப்பா, எல்லாத்திலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் ஜெயிப்பேன், இன்னும் ஜெயிப்பேன். இக்காலா பாலா 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 பா உலா பாலா 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 பா உலா பாலா பா. எல்லார் மேலே கிருபை வருது பாருங்களேன். எல்லார் மேலே கிருபை வருது பாருங்களேன். நோவாவுக்கு எப்படி கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததோ அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற, அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய கிருபை இறங்கி வருகிறது. பேசுங்க. பின்னாடி இருக்கிற சகோதரர்கள், உங்க மேல தேவனுடைய கிருபை வருகிறது, புதிய அபிஷேகம் கிடைக்கிறது, வல்லமை கடந்து வருகிறது. சாத்தா அவங்களை விட்டு ஓடுறான்.
சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவருடைய கிருபை கிடைத்தது. யோசேப்பு பார்வோன் முன்னாடி போய் ஞானத்தை வெளிப்படுத்துவதற்கு கிருபை கிடைத்தது. யோசேப்பு உயர்வதற்கு ஆண்டவருடைய கிருபை கிடைத்தது. சகோதரா, நீ ஆண்டவருடைய கிருபையை விரும்ப, முதல்ல உனக்கு விடுதலை, முதல்ல உனக்கு சுகம், முதல்ல உனக்கு சமாதானம், அடுத்த உயர்வு. ஆண்டவருடைய கிருபை எல்லார் மேலே வருது. மாலாபா ஓலா மனா சலபலபா ஓலா மனபல பலபல பலபலபா. ஆமென். ஆண்டவருடைய கிருபை இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய கிருபையினாலதான் நமக்கு உயர்வு, ஆண்டவருடைய கிருபையினாலதான் நமக்கு வாழ்வு. இரண்டு கைகளை உயர்த்தி, நான் இன்னும் உங்களை நம்புவேன் இயேசுவா. எத்தனை பேர் ஆண்டவரை நம்புவீங்களா? கையை உயர்த்தி, ரெண்டு கை உயர்த்தி. யோசேப்பை போல நான் உங்களை நம்புவேன், யோபுவை போல நான் உங்களை நம்புவேன். சொல்லுங்களேன். பின்னாடி இருக்கிறவங்க, என் நம்பிக்கையே நீங்க தான். என்னிடத்துல இருக்கிறத நான் நம்பல, என்னிடத்துல இருக்கிறவரை நான் நம்புகிறேன். என்னிடத்துல இருக்கிற உயிர் இல்லாதவைகளை நான் நம்பல, என்னிடத்துல இருக்கிற உயிருள்ள என்ன உயிரோட வச்சிருக்கிற ஓ என் ஆண்டவர் இயேசுவை நான் நம்புறேன், நான் நம்புறேன். எத்தனை வாலிபர்கள் சொல்லுவீங்க, யோசேப்பை போல நானும் நம்புவேன், யோபுவை போல நான் நம்புவேன், யோசேப்பை போல நானும் நம்புவேன், யோபுவை போல நான் நம்புவேன். கைவிரித்து, என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கதான். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நிறுத்துது, உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது, நான் நம்புவேன். சொல்லுங்களேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கதான். சொல்லுங்களேன், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கதான். ஆமென். ஆண்டவருடைய அழகான குரல் உங்களை நோக்கி வருகிறது. ஆண்டவருடைய அழகான குரல் உங்களை தூக்கி நிறுத்துகிறது. கர்த்தரை நம்புகிற, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க இழந்து போனதெல்லாம்
2 மடங்கா திரும்ப வரும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பா. கர்த்தரை நம்புகிறவன் பனைய போல செழிப்பா. ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார், பலமா இறங்கி கொண்டிருக்கிறார். மகளே, ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை காண்கிறேன் என்று சொல்லுகிறாரு. உன் கண்ணீரை காண்கிறேன் என்று சொல்லுகிறாரு. வனாந்தரத்துல, பெயர் சபா வனாந்தரத்துல தன்னுடைய ஒரே மகனுக்காக அழுத ஆகாருடைய சத்தத்தை கேட்டு அவன் நின்றிருந்த இடத்திலேயே அவளுக்கு தண்ணீரை கொடுத்த தேவனா, உன் கண்ணீரை பார்த்து உனக்கு அற்புதம், உன் பிள்ளைகளுக்கு அற்புதம். என்ன நம்புகிற நீ, என்னை நோக்கி கூப்பிடுகிற நீ வெட்கப்பட்டு திரும்பி போக மாட்ட. நான் அழிக்கும் நன்மையினால நீ திருப்தியாவ. நான் அழிக்கும் நன்மைகளை நீ எடுத்துக்கொள்வ. உன் மேல என் கிருபை, உன் மேல என் கிருபை, புதிய கிருபை பெற்றுக்கொள். மறக்கப்பட்ட இடத்துல உங்களை சுரந்திருக்கும்படி செய்கிறவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்களை மறவாமல் இருந்து, உங்களை மறந்த மனிதர்களுக்கு முன்னாடி உங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் உங்களை நான் மறப்பதில்லைன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் யோசேப்பின் தேவன். ஓ ஹல்லேலூயா. மனசை திறந்து எபினேசர் நீர்தானையா, வாலிபர்கள் சொல்லுங்களேன், எபினேசர் மறந்திருந்தாலும் நீ பயப்படாத. உன்னை ஏசப்பா மறவாமல் நினைத்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பா உன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பா மாற்றுவாரு. உன்னை மறந்த மனிதர்களுக்கு முன்னாடி உன்னை சிறந்திருக்கும்படி செய்வாரு. நீ கலங்க தேவையில்லை. நான் உன் கூட இருக்கிறேன். உன் மேல பனிய போல இருக்கிறேன். நீ கண்டிப்பா லீலி புஷ்பத்தை போல மலர்வ. உன்னை மலர வைப்பேன். உன் மேல நான் என் அபிஷேகம் வருகிறேன்.
இந்த வார்த்தை உனக்குத்தான் சொல்றாரு கர்த்தர். நீ கலங்க தேவையில்லை. உன் எதிர்காலத்தை குறித்து கலங்க தேவையில்லை. பயப்படாது. நான் உன் கூட தான் இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். நானே உன் எதிர்காலமாக இருக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. பின்னாடி இருக்கிற நிறைய மக்களை இயேசு தொடுகிறது. என்னால உணர முடிகிறது. உங்க கலக்கங்களை மாற்றுகிறாரு. உங்க பயங்களை மாற்றுகிறாரு. உங்க சிறையிருப்பை மாற்றுகிறாரு. பெற்றுக்கொள்ள அவருடைய வல்லமைய. இதுவரைக்கும் உன்னை நடத்தியிருக்கிற இயேசு இனி உன்னை உன் குடும்பத்தை பிள்ளைகளை நடத்துவாரு. நன்றி. வாலிப பிள்ளைகளை இயேசு தொடுகிறாரு. அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடுகிறதே இல்லை. காரணம் அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. அவர் உயிருள்ள ஜீவனுள்ள தேவன். நன்றி. வேறே ஒரு தெய்வம்
செய்த கர்த்தர் இந்த கால வேளையில அவருடைய சமூகத்துல அவரை பாடிக்கொண்டிருக்கிற உன் பாடுகள் மாறுகிறது. அவரை துதித்துக் கொண்டிருக்கிற உன் துன்பங்கள் விலகுகிறது. அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உன்னை ஆண்டவர் அரவணைக்கிறார். நான் பொய் சொல்லல, உண்மையத்தான் சொல்றேன். உண்மையா ஆராதிக்கிற அநேகர ஆண்டவர் அரவணைக்கிறார். ஆண்டவர் அரவணைக்கிறார். உன் மேல ஒரு பலன் வருகிறது. ஓலா மஸ்ஸபா ஓலா மஸ்ஸபலபா ஓலா மனபலா பல 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 பலபா ஓரி கம பாபா பாபா. அப்படியே முழங்கால் படியிடுவோமா? எல்லாரும் நேர் முழங்கால் போட்டுக்கலாமா? எல்லாருமே சகோதரர்கள், வாலிபர்கள், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? உண்மைதான். அப்படி சொல்லிட்டு இந்த கைகளை உயர்த்தி காமிக்கல, நல்லா உயர்த்தி காமிக்கல. தன்னுடைய கணவன் யாக்கோபினால புறக்கணிக்கப்பட்டவள் லேயாள். அவளுக்கு கூச்ச பார்வை இருந்ததுனால ராகேலை விட லேயாளுக்கு அழகு குறைவாய் இருந்ததுனால தன் கணவனால புறக்கணிக்கப்பட்டாள். ஆனா தன் கணவரால புறக்கணிக்கப்பட்ட அந்த லேயாளை கடவுள் கண்ணோக்கி பார்த்தாரு. யூதாவை லேயாளுடைய வயிற்றில தேவன் கொடுத்தாரு. அந்த யூதா கோத்திரத்தில இருந்துதான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. ஓ, தூக்கி எறியப்பட்ட ஒன்ன தேவன் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். புறக்கணிக்கப்பட்ட ஒன்ன ஆண்டவர் அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். நீ பயப்படாத, கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தைய மரியாள் சொல்லுகிறத நம்ம கவனிக்கலாம். கர்த்தரை மகிமைப்படுத்தி மரியாள் சொல்லுகிற வார்த்தை, வல்லமை உள்ளவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று. ஓ, இயேசுவை கொடுத்து மகிமைப்படுத்தினார். யூதா கோத்திரத்தை. நீ புறக்கணிக்கப்பட்ட மகனாக இருக்கலாம், நீ புறக்கணிக்கப்பட்ட மகளாக இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்த போகிறாரு. நீ மகிமைப்படுத்து, தைரியமா மகிமைப்படுத்து, நீ கலங்காத. உன் மேல அபிஷேகம் வருது பாரு. வாலிப தம்பி, ஒரு 2 கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. உன் மேல அவருடைய மகிமை வருகிறது. எழும்பி பிரகாசி, ஒளி வந்துருச்சு. கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சிருச்சு. எழும்பி 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 பிரகாசி. என் நாமத்துக்கு பயந்திருக்கிறேன். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கிறது. நிறைய பேர் மேல ஆண்டவர் இறங்குகிறது, என்னால பார்க்க முடிகிறது. கைத்தடி பெற்றுக்கொள், வாலிப பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பா நீ மகிமைப்படுத்தப்படுவ.
கைத்தடி பெற்றுக்கள். உன் மேல ஆண்டவர் இறங்குறாரு. உன்னைத்தான் உயர்த்த போறாராம். நீதான் புறக்கணிக்கப்பட்டியாம்ல, கர்த்தர் உன்னைத்தான் உயர்த்த போறேன்னு சொல்றாரு. உன் மேலதான் இறங்குகிறார். கைத்தடி பெற்றுக்கள். அபிஷேகம் பலமா, வல்லமை அக்கினியா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. மலையான கண்கள் என்னை கண்டதானே, புரிந்தெழுந்து நினைக்க நான் உயிர் வாழ்கின்றேன். மலையான கண்கள் என்னை கண்டதானே, புரிந்தெழுந்து நினைக்க நான் உயிர் வாழ்கின்றேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான உயிரான. ரெண்டு கை உயர்த்தி உயிரான உயிரான. இன்னும் சத்தமா என் உயிரான. வாலிபர்கள் உங்க ரெண்டு கைகளை உயர்த்தி, சபையே ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துங்களேன். Amen. Hallelujah. என் உயிரானவரே, என் உயிரானவரே. ஆண்டவரே உங்ககிட்ட கேட்க சொல்றாரு. நான் உங்களுக்கு உயிரானவரா இருந்தா ஒரு முழங்கால் கூட அவங்களால போட முடியலையே, ஏன் அப்படின்னு கேட்கிறேன். நான் உங்களுக்கு உயிரானவரா இருந்தா ரெண்டு கைகளை அவங்களால உயர்த்தி நிக்க முடியலையே அப்படி கேட்கிறேன். இதையே செய்ய முடியாத இவர்கள் என்னை எப்படி உயிரானவர் என்று அவங்களால சொல்ல முடிகிறது அப்படி கேட்கிறேன். நீங்க முழங்கால் படிட்டு உங்க கைகளை உயர்த்தி, இல்லப்பா நீங்க எங்களுக்கு உயிரானவர் தான் அப்படி சொல்லுங்களேன். அப்பாட்ட சொல்லுங்களேன். இல்லப்பா நீங்க எங்களுக்கு உயிரானவர் தான், எங்க உயிரை போல. வாய் திறந்து சொல்லுங்க, பேசுங்க. உங்க மேல அவர் வருவார். இப்ப வாலிப தம்பி உன் கைகளை உயர்த்தி, நீங்க உயிரானவர் தான் ஏசப்பா அப்படி சொல்லி பாரு. சத்தமா சொல்லி பாரு. முழங்கால நின்னுக்கோ. நீ சொல்லி பாரு. ஸ்டேஜ்ல இருக்கிற நீ சொல்லி பாரு. நீங்க உயிரானவர் தான் ஏசப்பா,
நீங்க உயிரானவர் தான். இந்த உயிரை கொடுத்த உயிரானவர், எனக்காக உயிரை கொடுத்த உயிரானவர், என்னை இந்த உலகத்துல உலாவ வச்சிருக்கிற உயிரானவர், எனக்கு உயிர் உள்ளவைகளை கொடுத்த உயிரானவர், எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்த உயிரானவர், நல்ல கணவரை கொடுத்த, நல்ல மனைவியை கொடுத்த உயிரானவர். நீர் எனக்கு கொடுத்தவைகள் ஒன்றும் உயிரில்லாதவைகள் அல்ல, எல்லாமே உயிர் உள்ளவைகள். அப்படி இருக்கையில் நான் எப்படி உங்களை உயிரானவர் என்று சொல்ல தயங்குவேன்? இயேசுவே, நீர் என் உயிரானவர் தான், நீர் என் உயிரானவர் தான். சொல்லி பாரு, நீர் என் உயிரானவர் தான். சொல்லி பாரு தம்பி, உன் வாயை திறந்து சொல்லி பாரு, உன் மேல ஆண்டவருடைய உயிர் வரும். ஆண்டவர் உனக்கு மறுபடியும் உயிர் கொடுப்பார். அக்கினி அபிஷேகத்தை பார்க்கிற சபையில நிறைய பேர் மேல ஆவியானவர் இறங்குகிறத பார்க்கிறேன். ஒரு பலமான அபிஷேகம் சின்ன குழந்தைகளை தொடுகிறது, சின்ன தம்பிகளை தொடுகிறது, வாலிபர்களை தொடுகிறது, குடும்ப தலைவர்களை தொடுகிறது. உன்னை கண்ணின் மணி போல காப்பே, உன்னை நான் கண்ணின் மணி போல காப்பே. உன் மேல அபிஷேகம் வருது பாரு, அது அக்கினியா வருது பாரு, அது பயங்கரமா வருது பாரு. உனக்காக உயிரை தந்த உயிரானவர். நன்றிய சபா, ஆராதனைய தேவன் நடத்தி கொடுத்ததுக்காக, மகிமைப்பட்டதுக்காக நல்ல 2 கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம்.